வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம ராகி மாவில் முருங்கைக்கீரையை போட்டு கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நான் இதில் முருங்கைக்கீரையை சேர்க்க போகிறேன். முருங்கைக்கீரை ட்ரை லீவ்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா பச்சை முருங்கைக்கீரையை அப்படியே உருவி இதில் போடலாம். வெறும் இலை மட்டும்தான் போடணும், காம்பு போடக்கூடாது. என்கிட்ட பச்சை முருங்கைக்கீரை இல்லை, அதனால் நான் இந்த ட்ரை லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே எப்போ நினச்சாலும் கிடைக்காது. அதனால் முருங்கீரை சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து நிறைய இருக்கனால நான் கிடைக்கும்போது அந்த கீரையை வாங்கி அதை நல்லா காம்பெல்லாம் உருவி அந்த கீரையை எடுத்துட்டு நான் மைக்ரோவேவில் வச்சு அதை ட்ரை பண்ணிடுவேன். நல்லா 1 மினிட் வச்சேன்னா நல்லா இதுவாகிடும், லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும். அதை நான் சேமித்து வச்சுப்பேன். இப்போ நான் இந்த ராகி மாவில் நான் இதை போட்டு கலக்கிறேன். அதே மாதிரி நான் முருங்கைக்கீரையும் போடுவேன். இந்த முடக்கத்தான் கீரை இந்த மாதிரிலாம் நான் ட்ரை லீவ்ஸ் வச்சுருப்பேன். நான் அதை போட்டு அடை, தோசை இதெல்லாம் செய்யும் போது நான் அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இந்த முருங்கைக்கீரையை நான் இதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதை நாம் கையில் அடையாக தட்டுற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் ஃப்ரெஷ் லீவ்ஸில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு ராகியும் நல்லது, கீரையும் நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அடை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கீரை, உப்பு, மாவு, தேவையான அளவு தண்ணி. இதை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் தட்டுற அளவுக்கு பிடிக்க வந்தோடனே தண்ணி விடுறத நிப்பாட்டினோம். ரொம்ப ஈஸியானது டிஷ்ஷு தாங்க இது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் ராகியை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய்லாம் போடுறனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மாவு எல்லாம் ஒன்றா அப்படியே ஒத்து வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு இது ஒரு 2 அடை தான் வரும், 2 இல்லைன்னா 3. சின்னதாக தட்டினீங்கன்னா 3 வரும். இதை நீங்கள் எப்படி தட்டணும்னா, வாழை இருந்தால் வாழை இலையில் எண்ணெயை தடவி தட்டி அதை அப்படியே பேனில் போடலாம். அது இல்லாதவங்க பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேன்லேயே இந்த மாவை எடுத்து அப்படியும் தட்டலாம். நான் பேன்லேயே அப்படியே எடுத்து நான் அப்படியே தட்டுவேன். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், 3 வருது. இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க.
நாங்கள் உருண்டை பிடிச்சி வைக்க மாட்டோம். நான் தட்டும் போது தான் அதை உருண்டை பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த ஒன்று காட்டினேன். நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கினீங்கன்னா செய்யும்போது தட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. ராகி அடை மாவு, ராகி முருங்கைக்கீரை அடை மாவு ரெடி. இப்போ இதை நீங்கள் பேனில் தட்டணும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேன் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் இந்த மாவை உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நாம் இதில் வச்சு தட்டலாம். நீங்கள் தண்ணியை தொட்டு 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 இதை மெலிசா தட்டலாம். ஏன்னா பேனில் இருக்க சூடு நம்ம கையில் வந்து இதாகாது. பார்த்து பண்ணுங்க, தட்டுங்க. பழக்கம் இருந்தால் தட்டுங்க, இல்லைன்னா நீங்கள் வாழலையில் தட்டி இதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பால் கவர் அந்த மாதிரி இருந்தால் அதில் தட்டி போடுங்க. இது எனக்கு பழக்கம், அதனால் நான் அப்படியே செய்கிறேன். பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணாதீங்க. தெரிஞ்சால் பண்ணுங்க. ஏன்னா கையில் சூடு பட்டுடும். ஏன்னா இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது தவா. அதனால் இது பார்த்து பண்ணுங்க. பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் செய்யணும். அதுக்கப்புறம் இதை சுற்றிடும் எண்ணெய் விடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏன்னா வேகணும். ராகி மாவு நல்லா வேகணும். வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா செவந்த பிறகு திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஷேப் பண்ணோன்னா சைஸ் பார்த்துட்டே இருங்க. மெலிசா பண்ணோன்னா தண்ணி தொட்டு தொட்டு கனமாக இருக்க இடத்த நல்லா மெலிசா தட்டுங்க. எந்த அளவுக்கு மெலிசா தட்டுறீங்களோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாகவே இருக்கும். செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுற்றிலும் எண்ணெய் விட்டாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நாம் திருப்பி போடலாம். இப்போ நாம் திருப்பி போடலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். திரும்பியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் அடன்றனால இது செவுக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் தான் அது வேகும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். 6 நாளும் நல்லாயிருக்கும். பட் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே சாப்பிட்லாம், எதுவுமே தேவையில்லை. செஞ்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். பாருங்க, வெந்தாச்சு. இப்போ நாம் 2 பக்கமும் நல்லா செவக்க வெந்தாச்சு. அவ்வளோதாங்க, அடை ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.